Hi students, unit 2 matrix தான் பார்க்க போகிறோம். A rectangular array of m cross n numbers consisting of m rows and n columns. ஸோ ஒரு rectangular array எடுத்துக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா a11, a12, a13 and so on, a1n. ஸோ இதெல்லாம் வந்து some elements, ஓகேவா? ஸோ அதாவது நம்பர்ஸ் 1, 2, 3 சம்திங் ஏதோ ஒரு வேல்யூஸ் இருக்கலாம். அது மாதிரி பாருங்கள், இது ஃபஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லுவோம். a21, a22, a23 and so on, a2n அப்படின்னு வரும்போது இது செகண்ட் ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி தேர்ட் ரோ a31, a32, a33 and so on, a3n அப்படின்னா அது தேர்ட் ரோ. இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா m ரோஸ் எடுத்துக்கிறோம். ஸோ am1, am2, am3 and so on, amn. ஓகே, ஸோ m ரோஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் n காலம்ஸ். இது ஃபர்ஸ்ட் காலம் a11, a21, am1. ஸோ இந்த நம்பர் போடுறோம் பார்த்தீங்களா, a11 இதில் ஃபர்ஸ்ட் உள்ள 1 வந்து ரோஸ் பிடிக்குது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கிறது. செகண்ட் உள்ள 1 வந்து காலம், ஓகே. ஸோ இப்போ வந்து a11 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ள மொதல் எலமெண்ட், ஓகே, அதான் a11. ஸோ அதே மாதிரி செகண்ட் காலம் பாருங்கள் a12. செகண்ட் காலம்ங்கும்போது அந்த செகண்ட் வேல்யூ எல்லாம் 2ன்னு வரும், ஓகே. அது மாதிரி தேர்ட் காலம் a13, a23 and so on, am3. அது மாதிரி n காலம்ஸ் எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ அது மாதிரி போயிட்டே இருக்கும்போது n காலம்ஸ் எடுத்துக்கிறோம். a1n, a2n and so on, amn. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ரெக்டாங்குலர் அரேக்குள்ளே கன்சிஸ்ட் பண்ணுறோம், ஓகே. ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறோம். அந்த அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? இஸ் டேர்ம்ட் அஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எ மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ டினோட்டட் பை. ஸோ மேட்ரிக்ஸை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கலாம், ஓகே. இல்லைன்னா நார்மலாக போடுவோம்ல இந்த ப்ராக்கெட், ஓகே. ஸோ இந்த ப்ராக்கெட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் a ஈக்குவல் டு ஏஐஜே. ஏஐஜே அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா நம்ம ஐங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், ஓகே. ஜேங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஐ பாருங்கள் 1, 2 and so on, m. j ஈக்குவல் டு 1, 2 and so on, n. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் அந்த ஐஜே வந்து மீன் பண்ணுது, ஓகே. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து சிம்பிளாக எப்படி சொல்லலாம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கேபிட்டல் A ஈக்குவல் டு ஏஐஜே அப்படின்னு நோட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதான் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸில் சம் டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பாருங்கள், ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயர் எப்படி இருக்கும்னா 4 sides are equal, ஓகே. ஸோ அப்போ தான் நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ வந்து ரோஸ் இன்க்ரீஸ் ஆனாவோ காலம்ஸ் இன்க்ரீஸ் ஆனாவோ அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வராது அந்த மேட்ரிக்ஸ், ஓகேவா? கொஞ்சம் இப்போ நம்ம வந்து காலம் இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா இப்படி போயிடும், ஆனால் ரோ வந்து இப்படியே தான் இருக்கும், ஓகே. ஸோ பட் பாருங்கள், இதுவே வந்து நம்ம ரோஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா காலம் இப்படியே இருக்கும், ரோஸ் இப்படி கீழே இறங்கி வந்துடும், ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஸ்கொயர் மாதிரி தெரியாது, இது பார்த்தா தான் ஸ்கொயர் மாதிரி தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல எப்படி வரணும்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக வந்தால் தான் அது ஸ்கொயர், ஓகே. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸை ஈக்குவலாக வர்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ இது ரெண்டும் பாருங்கள், ஒருவேளை ஒரு காலம் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை ஒரு ரோ இன்க்ரீஸ் ஆனாலோ அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வராது, ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது தான் அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஸோ அந்த மேட்ரிக்ஸோட பேர் வந்து என்னென்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஓகே. இன் எனி மேட்ரிக்ஸ் இஃப் த நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் m ஈக்குவல் டு n. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட், m ஈக்குவல் டு n. mங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ். இது ரெண்டும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கும்போது தான் இதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். பாருங்கள், நான் இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, அப் 3 ரோஸ் இருக்குது, ஓகே. அடுத்தது காலம்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ 3 cross 3 m cross n அப்படிங்கும்போது
3 cross 3. ஸோ அப்போ அந்த மேட்ரிக்ஸ் வந்து 3 cross 3. அப்போ இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா 2 cross 2 மேட்ரிக்ஸையும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், 4 cross 4ஐயும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ எப்போ m அண்ட் n வந்து ஈக்குவலாக இருக்கோ அப்போ வந்து அந்த மேட்ரிக்ஸை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி 4 cross 4, 5 cross 5, ஸோ எனிதிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் அது மாதிரி கூட கேட்கலாம். டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுறது பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸை எப்படி டினோட் பண்ணுவோம்னா நம்ம அரேக்குள்ளே தான் டினோட் பண்ணுவோம். ரெக்டாங்குலர் அரே அப்படின்னு தான் நம்ம படித்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே டெஃபினேஷனில். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் அரேக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மேட்ரிக்ஸை நம்ம டினோட் பண்ணுவோம். அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட், ஸோ டிட்டர்மினன்ட் அப்படிங்கும்போது அந்த வேல்யூஸ் இந்த 2, 3, 5, 6, 9, 4, 1, 0, 9 இந்த வேல்யூஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்குலர் அரேவை எடுத்து ரெண்டு சைடும் கோடு போட்டோன்னு வச்சுக்கோங்க, இதுதான் டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, இது வந்து டிட்டர்மினன்ட், இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ எங்கே இந்த லைன்ஸை பார்த்தாலும் நீங்கள் அங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரெக்டாங்குலர் அரே பார்த்தா தான் நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ எ மேட்ரிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸை நம்ம டிட்டர்மினன்ட் வச்சு, அதாவது இந்த லைன்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தானே. ஓகேவா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் அப்போ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பாருங்கள், ஏ டிட்டர்மினன்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ண முடியும். ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் ஆர் 4 cross 4 மேட்ரிக்ஸ் அது மாதிரி எடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் சம்ஸ் வந்து 2 cross 2 மேட்ரிக்ஸ்லையும் 3 cross 3 மேட்ரிக்ஸ்லையும் தான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸை நம்ம அந்த லைன்ஸ் வச்சு நம்ம எழுதும்போது கிடைக்கிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை எக்ஸாம்பிள் டிட்டர்மினன்ட் பாருங்கள், எப்படி டினோட் பண்ணுவோம் பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, ஸோ டிஇடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால் போதும், ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா லைனில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. எ மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் கால்டு த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ இஃப் த காலம்ஸ் ஆஃப் ஏ ஆர் த ரோஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள்லேருந்து இந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏக்கு போகலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். சரியா? இங்கே வந்து கண்டிஷன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் அவங்க கொடுக்கவே இல்லை, நம்மளாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த மேட்ரிக்ஸாக இருந்தாலும் 3 cross 4 ஆர் 4 cross 3 எந்த மேட்ரிக்ஸாக இருந்தாலும் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து எந்த மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் டிரான்ஸ்போஸ் இப்படி தான் ஃபைண்ட் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள், இப்போ இது ஃபஸ்ட் ரோ, இந்த ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். 2, 3, 5 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரோ. அந்த ஃபஸ்ட் ரோவை நம்ம என்ன பண்ணுறோம் 2, 3, 5 அப்படின்னு ஃபஸ்ட் காலமாக ரைட் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ரோ 6, 9, 4 அதை செகண்ட் காலமாக ரைட் பண்ணுறோம். 6, 9, 4, 1, 0, 9 அது தேர்ட் ரோ, அந்த தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக ரைட் பண்ணுறோம். ஸோ எந்த ரோவையும் எந்த காலமாக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணினாலும் அதுக்கு பேர் தான் என்னென்னா ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கு டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். எப்படின்னா ரோஸ்லாம் காலமாக இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஏ மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இந்த மேட்ரிக்ஸை வந்து எப்போ ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ இஃப் த காலம்ஸ் ஆஃப் ஏ ஆர் த ரோஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். ஏல உள்ள காலம்ஸ் எல்லாம் ரோஸாக இருக்கும் ஏ டிரான்ஸ்போஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலம் என்ன 2, 6, 1 அது ரோஸாக இருக்குது பாருங்கள் 2, 6, 1. ஓகே, செகண்ட் காலம் 3, 9, 0 அது பாருங்கள் 3, 9, 0ன்னு செகண்ட் ரோவாக இருக்குது. தேர்டு காலம் 5, 4, 9 அது தேர்டு ரோவாக இருக்குது. ஸோ 5, 4, 9. ஓகே, ஸோ இதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. சம் நோட் பார்க்கலாம். சரியா? ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ. அந்த ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு திருப்பி டிரான்ஸ்போஸ் எடுங்க பார்க்கலாம்.
ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு திருப்பி டிரான்ஸ்போஸ் எப்படி எடுக்கிறது? திருப்பி என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஏ டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது இந்த ரோஸ் எல்லாம் காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அப்போ 2 6 1, அது மாதிரி 390ங்கிறது 390, தேர்டு காலம் தேர்ட் ரோ 549, அப்போ தேர்டு காலம் 549. ஓகே, ஸோ இப்போ அதை பாருங்கள், இது எதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு? ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ்னு எழுதும்போது இந்த மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவல். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு நோட் கொடுத்துருக்காங்க. இதில் நொட்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேஷ் கொடுத்துருக்காங்க. டேஷ் யூஸ் பண்ணாலும் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நொட்டேஷன் மாற்றி கொடுத்தாலும் அது டிரான்ஸ்போஸ் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை டேஷ்னு சொல்லலாம், இல்லை காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லலாம். சரியா? எது வேணுமானு சொல்லலாம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கும்போது நம்ம ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்னாலும் ஏ தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஏபி டிரான்ஸ்போஸ். ஏபிக்கு ஏபின்னு 2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அது எப்படி ஆன்சர் வரும் பாருங்கள், பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி, அதாவது பிங்கிற மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது வர்ற ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், when A is a symmetric matrix. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம படிக்கவே இல்லை, இனிமேல் தான் படிக்க போகிறோம். ஸோ நான் சொல்லிடுறேன். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். சரியா? இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 இது ஒரு மேட்ரிக்ஸு. இது வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸு. இன்னொரு மேட்ரிக்ஸ் பின்னு எடுக்கிறோம். சரியா? ஸோ இந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 5 9 7 8 வச்சுக்கோங்க. ஸோ 2 6 3 4, ஸோ இப்படி கூட எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம், பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸில் டயகனல் பிரின்சிபல் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பிரின்சிபல் டயகனல் வேல்யூ பாருங்கள் 1 5 9. அதே பிங்கிற மேட்ரிக்ஸில் பிரின்சிபல் டயகனல் வேல்யூ பாருங்கள் 1 5 9. ஸோ இது மாதிரி ஈக்குவலாக அந்த பிரின்சிபல் டயகனல் மட்டும் 2 மேட்ரிக்ஸ்லேயும் ஈக்குவலாக வந்ததுன்னா அதை தான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது பின்னாடி டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம், பிங்கிற மேட்ரிக்ஸ் ஒன்று எடுக்கிறோம். இதில் ரெண்டுத்துலேயும் பிரின்சிபல் டயகனலில் உள்ள வேல்யூஸ் ஈக்குவலாக வந்ததுன்னா அதுதான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. நம்ம வந்து ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் தான் ஏன்னு சொன்னோம். அது எப்போனா நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸில், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில். ஓகேவா? பட் இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி தி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ அடிஷனில் ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது செப்பரேட் ஆகும், ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். அது மாதிரி கேஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மல்டிப்ளிகேஷன், ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த கான்ஸ்டண்ட்டோட வேல்யூ மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது அந்த கான்ஸ்டண்ட்டோட வேல்யூ மாறாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கே இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வரும். ஸோ where A is a constant. Okay, thank you.